தமிழ் திரையுலகம் மூலம் இந்திய அளவில் அடையாளம் காணப்பட்ட இசை ஞானி என போற்றப்படுகின்ற இளையராஜா அவர்கள் அண்மையில் லண்டனிலே வேலியன்ட் சிம்போனி என்ற அந்த ஒரு வகையிலான இசையை அரங்கேற்றம் செய்து உலகளாவிய பார்வையை பெற்றிருந்தார். நாட்டுப்புற இசை கருவிகள் மூலமாக இசை துறையில் அடியெடுத்து வைத்து சிம்போனி இசை என்கின்ற மேற்கத்திய இசைகள் உட்பட பல்வேறு இசைகளிலும் இன்று நிபுணத்துவம் பெற்றவராக திகழக்கூடிய இசை ஞானி என்று புகழப்படும் இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்கின்ற அறிவிப்பினை இளையராஜா அவர்கள் லண்டனில் இருந்த சமயத்திலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் எழுந்து அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார். முதலமைச்சர் அந்த அறிவிப்பினை வெளியிட்ட பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பில் இளையராஜா அவர்களுக்கு இந்த சிம்போனி இசைக்கலைஞராக தன்னை உலகளாவிய அளவில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இசைஞானி அவர்களுக்கு இந்த பாராட்டு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இன்று சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறக்கூடிய இசை வெளியீட்டு விழாவிலே முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார், துணை முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார், தமிழின் முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார், மேலும் மாநிலங்களவை உறுப்பினரான நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் பங்கேற்றிருக்கின்றார். மதிமுக இடதுசாரிகள் என்று கூட்டணி கட்சியை சார்ந்த பலரும் வருகை தந்திருக்கின்றார்கள். திரைத்துறையை சார்ந்த பலருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டு இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. திரையுலகில் 50 ஆண்டுகளை இளையராஜா அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார். எனவே அவருடைய பிறந்த நாள் சமயத்திலேயே இந்த பாராட்டு விழாவை நடத்துவதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டு அந்த தேதிகள் பிறகு மாற்ற நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே நடைபெறுகின்றது. முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையிலே இந்த நிகழ்வில் இசைகளும் மீட்டப்பட இருக்கின்றன. இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த பாராட்டு மற்றும் சான்றிதழ் உள்ளிட்டவை எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.